வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அப்படியே பேசிட்டாரு. ஆச்சி இருந்து அவங்களும் ஒண்ணும் சொல்லலையா, கேட்கலையா? அப்படியெல்லாம் யாரும் பேசுறதா இருந்தா உங்க வீட்டு ஆளுங்க யாரும் இனிமே ஆஸ்பத்திரி பக்கமே வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அடப்பாவமே, வயசுல பெரியவங்க அத்தான்னு கூட பார்க்கல. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா சித்தி? சித்தி என்னாச்சு சித்தி? எதுக்கு அழுகுறீங்க? காயத்ரி என்னாச்சு அம்மாவுக்கு? எதுக்கு அழுகுறாங்க? அது அது ஒண்ணுமில்ல தம்பி, மலர் வீட்டுக்காரரு கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டாராம் உங்க சித்திய. இது யாரு? மலர் வீட்டுக்காரர் தான். மரியாதை இல்லாம பேசிட்டாரா? சித்தி அப்படி என்ன பேசினாரு? ஷாலினி என்ன இதெல்லாம்? நீங்க திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்றீங்க. எது? நான் ஒரே தப்ப பண்றேனா? ஆமா, வெண்ணிலா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆதாரம் இல்லாம என் தம்பி வீட்டுக்கு போய் என்னென்னமோ பேசிட்டு கடைசியில நோஸ்கட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இப்பவும் அதான் ஆக போகுது உங்களுக்கு. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? நான் ஒரு இன்ஸ்பெக்டர். அப்படின்னா என் தம்பி இவங்களை என்ன மரியாதை குறைவா பேசினான்னு கேக்குறீங்கல்ல, அந்த கையோட ஏன் அப்படி பேசினான்னு கேளுங்க. என்ன ஷாலினி, உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்றியா? சரிங்க தே, அவன் என் தம்பி இல்ல அப்படிங்கறதையே நான் மறந்துடுறேன். இப்போ அவரு இந்த வீட்டு பொண்ணை கட்டுன மாப்பிள்ள, இந்த வீட்டோட மாப்பிள்ள, அப்படி வச்சுக்கிட்டு பேசுவோம். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டு பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா, பார்க்க போன இடத்துல நீங்களும் காயப்படுத்திருக்கீங்க. அப்போ இந்த வீட்டு மாப்பிள்ளையான அந்த பொண்ணோட புருஷன் கேட்கத்தானே செய்வாரு. கேட்கலைனா தான் தப்பு. என்ன சொல்ற? இந்த வீட்டு மாப்பிள்ள தான் தாலி கட்டின பொண்டாட்டிய, அதான் உங்க தங்கச்சிய, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணை விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. எதுக்குன்னா காயத்ரி வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கா மலர. அதுக்கு தான் இந்த வீட்டுல பொண்ணு கட்டின மாப்பிள்ள அத்தை கிட்ட சொல்லியிருக்காரு, காயத்ரியை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, வாயை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்க சொல்லுங்க அப்படின்னு. என்னத்தே, இப்ப நான் சொல்றது சரிதானா? ஆனா நீங்க மலருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க மைனி. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நடந்ததை என் வீட்டுக்காரருக்கு சொல்றேன். நீங்க உங்க பக்கத்து நியாயத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமா அவர்கிட்ட எடுத்து சொல்றீங்க, நான் நடந்ததை சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சித்தி ஆச்சு? எப்பவும் போலதாய்யா, உன்னையால சும்மா இருக்க முடியாதா, எப்ப பார்த்தாலும் ஊர்வம்ப இழுத்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அக்காங்கிற உரிமையில சொன்னா. எப்பவும் நம்ம வீட்டு வாசல்ல 4 பேர் வந்து நின்று உங்க பிள்ளையால பிரச்சனைன்னு சொல்றதெல்லாம் நமக்கு வழக்கம் தானே. இப்ப அது கொஞ்சம் முத்தி போய் அடிதடி நாய் ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கா. அதை சொல்றதுக்கு தங்கச்சின்னு இவளுக்கு உரிமை இல்லையா? அதை சொல்லியிருக்கா. அதுக்கு தான் என் பொண்டாட்டியை பத்தி பேசுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு மாப்பிள்ள. இப்படியெல்லாம் பேசுறதா இருந்தா உங்க வீட்டு ஆளுங்க யாருமே ஹாஸ்பிட்டல் பக்கம் என் பொண்டாட்டியை பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைய கூட்டிட்டு அங்கிருந்து உருன்னு கிளம்பிட்டேன். ஏன்? உள்ளதை தானே சொல்லியிருக்கீங்க. அது உனக்கு தெரியுதியா, அவருக்கு தெரியல. என்ன இருந்தாலும் புது பொண்டாட்டியில ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. இனிமேலாம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேயா. என்ன சித்தி நீங்க? அவர் இப்படி பேசிட்டாருங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு நீங்க எதுக்கு வராம இருக்கணும்? ஏய் காயத்ரி, அறிவு கட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இல்ல மூளை இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பியா? இல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு வந்திருப்பியா? மலரத்தான் வேற வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சுல்ல, இனி அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்ல அவளால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளை கட்டி கொடுத்த புருஷன் பாத்துக்குவான், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனோம்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் 1 கிலோ ஆப்பிள்னு வாங்கி கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா என்ன ஏது உடம்ப பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வர்றதை விட்டு போட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய் என்ன என்ன ஷாலினி, என் பிள்ளையவே பேசுற? இங்க பாரு ஷாலினி, நான் எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்போ உங்க 2 பேருக்கு எதுக்கு கோபம் வருது? பிறகு என் பிள்ளைய பேசினா எனக்கு கோபம் வராதா? அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். மலர பேசினா அவ வீட்டுக்காரருக்கு கோபம் வரத்தானே செய்யும். உங்களுக்கு என்னங்க, கூட பிறந்த தங்கச்சி மேல இல்லாத அக்கறை இந்த காயத்ரி மேல? கோபாலே, மலர் வேற காயத்ரி வேறன்னு என்னைக்கும் பிரிச்சு பார்த்ததே இல்லை. நீ குடும்பத்தை பிரிக்க பாக்குற. எது? நான் குடும்பத்தை பிரிக்க பாக்குறேனா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் நியாயத்தை எடுத்து சொன்னேன், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இல்லை. இப்போ போன இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நீங்க தான் வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன போச்சு? ஏய் நில்லு. என்னங்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? என் புருஷன் போலீஸ்காரர், அதுலேயும் இன்ஸ்பெக்டர். அவர் தராசு மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பாரபட்சம் பார்க்காம நடுநிலையோட பார்ப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா கோபாலா, உன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு? அவ தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. இந்த வீட்டு ஆளுங்களை பத்தி அவளுக்கு என்ன கவலை? இங்க பாரு காயத்ரி, நீ என்ன பேசுன அங்க போய்?
நான் தப்பா எதுவுமே பேசலண்ணே. அக்கா பண்ற தப்ப அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிச்சாச்சு, இனிமேல் இப்படி இருக்காத. நீ இப்படி இருக்கிறதுனால மாமாவுக்கு தான் கஷ்டம். உன்னால அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு அலைச்சல் அவருக்கு, உன்னால எவ்வளவு பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்றாரு. கொஞ்சம் பார்த்து இருன்னு தான் சொன்னேன். சரியா தானே சொல்லியிருக்க. அதை சொன்னதுக்கு தான் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. நாங்க கிளம்புறோம்யா, இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டோம். அப்படிலாம் பேசாதீங்க சித்தி. மரியாதை இல்லாம போகும்யா. விடுங்க சித்தி, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னமோய்யா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க சித்தி, விடுங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப போறதுன்னா போயிட்டு பொங்கலுக்கு வந்துருங்க. பாப்போம்யா, முடிஞ்சா வர்றோம். உனக்கு இது தலைப்பொங்கல் இல்லையா, நீ அங்க போயிருவேல. ஆமா, தலைப்பொங்கல். சரி சுமதி, நாங்க போயிட்டு வரேன்னு. சரிங்கதே, போயிட்டு பொங்கலுக்கு வந்துருங்க. பாப்போம் தான், போயிட்டு வரோம். இந்தாடி சொல்லிட்டு வா. போயிட்டு வர மைனி. சரி காயத்ரி, பொங்கலுக்கு வந்துருங்க என்ன. ம். அப்படின்னா என் குழந்தனாருக்கும் ஷாலினிக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் நெருக்கம்லாம் இல்லை போலையே. எலி போனையும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பிள்ளை படிச்ச பிள்ளைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காளே. பட்டு பட்டுன்னு பேசிடுறா, பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கன்னு பார்க்காம. புருஷன் போலீஸ்காரன்னு கொஞ்சம் கூட பயம் இல்ல, மூஞ்சிக்கு நேரம் எதிர்த்து எதிர்த்து பேசுறாளே. இதான் படிச்ச திமிருங்கிறதோ இல்ல தம்பிக்காரன் இருக்கிற தைரியமா? தம்பி, தம்பி, இங்க கொஞ்சம் வாப்பா. அண்ணே. மாமா, நானும் வந்துட்டேன். சரிம்மா. ஐயா, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, ஆத்தாளுங்க. இந்த வாரா. இந்த இருக்கேன்யா. நீ வா, இங்க வா. நான் இங்கேயே நிக்கிறேன், நீ அங்கேயே நின்று சொல்லு. என்னடா காலங்காத்தால வந்ததும் வராததுமா அவளை போட்டு அரட்டிக்கிட்டு இருக்க? சரி, நைட்டு நீ நல்லா தூங்குனியா? பேத்தி பிள்ளை நல்லா தூங்குனாளா? அதெல்லாம் நல்லா தூங்கணும். நீ கொஞ்சம் தள்ளு. ஆத்தோய், நீ இப்படி வா. வரமாட்டேன். என்னடா அவளை போட்டு ஏன்? உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு கேளு. என்னத்தா பண்ண? பாவம் போல கையை கட்டிட்டு வந்து நிக்கும் போதே தெரியல ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான்னு. என்னடா பண்ணா? இவ தெருவா ஃப்ரெண்ட்ஸ்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 4 பல்லு போன கிளவிகளை கூட்டிட்டு சுத்தும் போதே தெரியும் ஏதாவது 7:30 கூட்டியிருப்பான்னு. ஓய் ஆத்தோய், என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல, என் ஃப்ரெண்டு பிள்ளை தான். பிள்ளைன்னு சொல்லாத. ஆமா, கிளவின்னு சொல்லு. என்னடா? இங்க பாரியா, உன் தங்கச்சி அவ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாட்டிகளை கூட்டிட்டு சுத்துறாள்ல, எல்லாரோடையும் சேர்ந்து ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் வந்தா நேத்து. ஆமா சொன்னா, பேத்தியை பார்க்க போறோம் நாங்க எல்லாரும், எங்க செட்டு பிள்ளைகளா சேர்ந்து போறோம்னா. வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்னென்ன பேச்செல்லாம் பேசி இருக்குன்னு தெரியுமா அந்த பாட்டி? என்னத்தா கோமதி? நான் ஒண்ணுமே பேசலன்னே. அந்த சரோஜா இருக்கால, அவதே. அவ என்ன பேசுனா? அது அந்த மலர் பிள்ளைக்கு தங்கச்சி பிள்ளை ஒன்று இருக்குல்ல, காயத்ரின்னு, நெடுன்னு ஒட்டடை குச்சி மாதிரி வளர்ந்துருப்பாளே, அந்த பிள்ளைய. அந்த பிள்ளைய? போதும் போதும், இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்க பாரு, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை உன் கூட்டாளி பாட்டிங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமோ இல்ல நம்ம வீட்டு பக்கமோ வந்தேன்னு வை. வரமாட்டேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தெருவோட முடிச்சுக்கிறோம். அப்படி முடிச்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு நல்லது, சொல்லி வை. சரியா? இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் வர்ற வரைக்கும் தெரியுது உங்களுக்கு. மதுரை காட்டுக்குள்ள தெரியாத இடமா, போகாத இடமா? எல்லாம் சரிதான், வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரியப்பா, அண்ணமே எங்கேயும் வரல. சரிடா, வரமாட்டா, விடு. சரி, எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. அக்காவுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். நேத்தே கடையில தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடும். நம்ம எல்லாரும் போய் அக்காவுக்கு பொங்கல் சீர் கொடுத்துட்டு அப்படியே அக்காவையும் மச்சானையும் பொங்கலுக்கு கூப்பிட்டு வருவோமா? ஆமாய்யா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். அதை பத்தி செஞ்சுட்டியா? சரி, அப்ப போயிட்டு வந்துருவோமா? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு உனக்கு? அது அது என் ஃப்ரெண்டு பரிமளாவுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. நாங்க எல்லாரும் ஆளு கொஞ்சம் காசு போட்டு கேக்கு வாங்கி வச்சிருக்கோம், வெட்ட போறோம். அதோய், நீ அடங்க மாட்ட என்ன? 5 பேரா சேர்ந்து எங்கேயும் போக கூடாதியா? 3 பேர் சேர்ந்து தானே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ என்ன அது 5 ஆயிடுச்சு? அது 3 பேரும் போகக்கூடாது, 5 பேரும் போகக்கூடாது. ஓஹோ, ஏன் அப்படி? 3 பேருன்னா அது என்ன வரும்? ராமாயணத்துல ராமன் சீதை லட்சுமணே 3 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போனாங்க பத்தியா? போன இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல, அதான் 3 பேரா சேர்ந்து எங்கேயுமே போகக்கூடாது. ஓஹோ, ஆமா. அப்போ 5 பேருக்கு என்ன கதை வச்சிருக்க? அதான் மகாபாரதம். 5 பேரா இருந்தாங்க பத்தியா, பஞ்சபாண்டவர்கள். அதனாலதான் சூதாடி நாட்டையே தொலைச்சு விட்டாங்க.
ஆனா இப்ப நீ எங்க கூட வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கதை கட்டுற பத்தியா? அப்போ உன் பேத்தியை விட உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்க. இல்லனே, ஃப்ரெண்டு முக்கியம் இல்ல, வாங்கி வச்ச அந்த கேக்கு தான் முக்கியம். நாங்க அது என்னமோ இந்த ஒயிட் பாரடைஸ்னு ஒரு கேக்கு வாங்கி வச்சிருக்கோம். அது நேரத்துக்கு சாப்பிடலைன்னா ஒரு மாதிரி கூலா கொலகொலன்னு போயிருமா. ஏ ஆத்தா, அது ஒயிட் பாரடைஸ் இல்ல, ஒயிட் ஃபாரஸ்ட். அதான் அது நேரத்துக்கு சாப்பிடலைன்னா வீணா போகும். ஏன்தா? என்னே நீயும் தானே காசு கொடுத்து பிறந்தநாள் விழாவுக்கு சேர்ந்துருக்க, உனக்கும் கேட்கல பங்கு இருக்கு. அது அதான் அது அந்த பாட்டி உன்னோட எக்ஸ் அப்படித்தானே? மாமா என்னம்மா? அவங்க வேணா இருக்கட்டும், பர்த்டே பார்ட்டிக்கு போகட்டும், நம்ம வேணா போயிட்டு வருவோமா? நீங்களா? ஆமா மாமா, என் நாத்தனார் அவங்கள பொங்கலுக்கு அழைக்கிறதுக்கு நான் வரலன்னா எப்படி? அப்படி பார்த்தாலும் நம்ம 3 பேர் சேர்ந்து போனா அதுவும் சரியா வராதுன்னு சொல்லுவா எங்க ஆத்தா. அதெல்லாம் போகலாம், 3 பேர் சேர்ந்து போகலாம், எந்த தப்பும் கிடையாது. இங்க ராத்தோய், நீ என்கிட்ட வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். இல்லையா அப்படின்னா நீ சின்னவன் அவன் பொண்டாட்டி எங்க அண்ணே 4 பேரும் போயிட்டு வாங்க. 4 பேரா போனா எல்லாமே நலமா இருக்கும். அப்ப என் பங்கு காக்கு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அப்படின்னு சரி. ஐயா கருப்பா, உங்க ஆத்தா கிடக்கா, வாயா நம்ம 4 பேரும் போயிட்டு வருவோம். சரி ரெடி ஆகு, பொங்கல் சீரெல்லாம் வந்த உடனே கிளம்பலாம். தம்பி நீயும் போய் ரெடி ஆகியா? வெண்ணிலா நீங்களும் தாமா? நாங்க 2 பேரும் ரெடியா தான் மாமா இருக்கோம். பொருள் எல்லாம் வந்ததும் அப்படியே கிளம்பிடலாம். சரி அப்படின்னா ரெடியா இருங்க, நான் ஜீப்பை தொடச்சு வைக்கிறேன், பொருள் வந்த உடனே அப்படியே கிளம்பிடலாம். சரிங்கண்ணே. ஏய், நீ எதுக்கு முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு நானும் வரேன்னு சொல்ற? நான் இந்த வீட்டு மருமகள்ல, இந்த வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நானும் பங்கெடுத்துக்கிடணும்ல. இப்ப அப்படியே பெரிய மனுஷி நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிட போறா நொண்டாங்க. அப்படியே உங்க வீட்டு ஆளுங்களை பார்க்கலான்னு தானே இவ்வளவு பிளான் பண்ற? சேச்சே, நான்லாம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆமா, உங்க அப்பா லாக்அப்ல இருக்காருன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? ஹாயா பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட? என்னைய இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே லாக்அப்ல வச்சு வளர்த்த மாதிரி தானே வளர்த்தாரு. இப்போ அவர் லாக்அப்ல இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது, இருக்கட்டும். பண்ண தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறாரு, இருக்கட்டும். ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ இருந்தது, நான் போய் அதை ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன். மைனி வீட்டுக்கு அதை கொண்டு போகணும். இவ நல்லவளா கெட்டவளா? நல்லவளுக்கு நல்லவள், எம்கேக்கு ரொம்ப கெட்டவள். மூஞ்ச பாரு, ஒட்டு கேட்டுட்டே தெரியவா. வீட்ல யாரு? வெளியே வாங்க. யாரு? நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என் பிள்ளை எங்கடா? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, வாடா போடான்னு அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு, சொல்லிட்டேன். என் பிள்ளைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணி நிப்பாட்டிட்டீங்க ஒரு வழியா. உங்களுக்கு எதுக்குடா மரியாதை? யோ, மரியாதையா பேசு, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க, அவ்வளவுதான். உன் பிள்ளை எங்க போய் தொலைஞ்சானோ அங்க போய் தேடியா எங்ககிட்ட வந்து கேக்குற? என்னென்னமோ பிளான் போட்டு எங்க குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டது இல்ல நீ எங்களை ஏமாத்துக்காரங்கன்னு சொல்றியா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? வேல்மையில என்ன கூப்பிடு. எங்க அப்பா இங்க இல்ல, ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. யாருகிட்டடா காதுல பூ சுத்துறீங்க? இன்னும் வரைக்கும் நீங்க ஜாமீன்ல எடுக்காம இருப்பீங்க? கொலை முயற்சி வழக்குக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இன்னமும் லாக்கப்ல தான் இருக்கானா? இங்க பாருங்க, எங்க அப்பாவை அவன் பேசினா மரியாதை கட்டு போயிரும். இப்ப நீங்க போறீங்களா இல்ல உங்களையும் தூக்கி உள்ள வைக்கவா? ஏதோ போனா போகுது, எங்க அப்பா கூட பழகுன சிநேகிதருங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம். நீங்க எங்களை ஏமாத்த பார்த்ததுக்கான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவோம். அப்படியா? நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடு, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பிள்ளைய எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு. தாராளமா கொடுங்க, போங்க கொடுங்க. என்னங்கடா கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கொடுங்கன்னு தாங்க சொல்றேன், கொடுங்க போங்க. ஏற்கனவே எங்க அப்பா அங்கதான் இருக்காரு, இனி நாங்களும் அங்க போய் உட்கார்றதுல எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. அதுக்கு முன்னாடி மரியாதையா வெளியே போங்க. போறேன்டா போறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் உங்க மேல. என் பிள்ளைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க, நாடகம் பாத்துக்கிறேன்டா உங்களை, சும்மாவே விட மாட்டேன். சரிதான் போயா. தம்பி என்னடா சும்மா இந்த ஆளு பயமுறுத்திட்டு போறானே? இருக்கிற பிரச்சனையில இது வேற. சரி விடு, அப்பாவை ஜாமீன்ல எடுக்கவே முடியலையடா, என்ன பண்றது? அதானே எனக்கும் புரியல. ஒரு எமோஷனல்ல கொலை முயற்சி நடந்திருக்குன்னா ஜாமீன் கிடைக்குமா? திட்டமிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்கிறதுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேடா. அப்பாவை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆமாண்ணே, நம்ம கையோட அருவாள் கொண்டு போனதுதான் நமக்கு வினையா போச்சு. அதான் அப்ப வெட்டணும்னு பிளான் பண்ணி தான் போயிருக்கீங்கன்னு கன்ஃபார்மா அடிச்சு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது, முயற்சி பண்ணி பாப்போம்னே முடிஞ்ச வரைக்கும். எல்லாம் அந்த ஓடுகாலி கழுதையால வந்தது. பாலூட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டு போயிட்டா.
கல்யாணத்துக்கு நம்ம ஜாதகம் பார்க்காம விட்டது தப்புனே. முதல்ல ஜாதகம் பார்த்திருந்தா இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணி இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம்னே. சரி, நிச்சயம் தானே பண்றதா இருந்தோம். இந்த கழுத பண்ண வேலையால தானே திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் நம்ம தப்பு தான். என்ன பண்றது? தலையெழுத்தேன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, காலையில ஸ்டேஷன் போறதா பேசியிருந்தமே, போமா? ஆமாண்ணே, இந்த நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்புவோம். ம். எதுக்கும் ஒரு முன்ஜாமீன் நம்ம வாங்கி வச்சிருவோமாண்ணே. இந்த ஆளு வேற நம்ம மேல கேஸ் கொடுக்க போறேங்கிறாரு. கொடுப்பாரு. அதான் இவர் பண்ண வேலைக்கெல்லாம் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு. ம், சரிங்கண்ணே. பேத்தி, மாப்பிள, வீட்டுல ஆள் இருக்கீங்களா? யார்? வாங்க வாங்க தாத்தா, வாங்க. ஐயா வா. தம்பி டேய் வாங்கடா. வெண்ணிலா. அக்கா, எப்படிக்கா இருக்க? ஏண்டா பார்த்து 10 நாள் ஆன மாதிரி கேட்குற. நேற்று காலையில் தானடா ஹாஸ்பிட்டலில் பார்த்த. காலையில பார்த்தாலும் மத்தியானம் ஒரு தடவை நல்லா இருக்கேன்னு கேட்போம். நல்லா இருக்கே எப்படி? நல்லா இருக்கோண்டா. உட்காருங்க எல்லாரும். ஏங்க உட்கார சொல்லுங்க. உட்காருங்க எல்லாரும். இருக்கட்டும் மாப்பிள. பேத்தி பிள்ளைக்கு பொங்கச்சீர் கொண்டு வந்தோம். அப்படியே உங்களை பொங்கலுக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கே வீட்டுல இருக்கிற பாதி சொத்தை கரைச்சிட்டு போயிட்டா. இப்ப பொங்க சீருன்னு சொல்லி எவ்வளவு வாங்கியிருக்கு. அம்புட்டையை வச்சு என்னதான் செய்வா? இல்ல இந்த வீட்டுல அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தான் இருக்கா? சும்மா இருடா, மீசக்காரர் ஏற்கனவே முறைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? எல்லாரும் உட்காருங்க. ஐயா உட்காரு. தம்பிங்களா உட்காருங்கடா. வெண்ணிலா நீ உட்காரு. இருக்கட்டும் மைனி, இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க அண்ணே மைனி, உங்களுக்கு பிறந்த வீட்டில இருந்து பொங்க சீர் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி ஹாலில் எல்லாத்தையும் வரிசை அடுக்கி வச்சிருக்கோம். ஏதாவது குறை இருந்தா பார்த்து மன்னிச்சுக்கோங்க. அட பெரிய மனுஷி. அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா உங்க கையில கொடுக்க முடியாதா? அதனால அதையெல்லாம் அங்கே அடுக்கி வச்சாச்சு. சம்பிரதாயத்துக்கு இந்த புடவையும் பூவையும் மட்டும் உங்க கையில கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க மைனி. என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஆமா, எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்கிக்கோங்க மைனி. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அண்ணே நீங்களும் வாங்கிக்கோங்கண்ணே. தம்பிங்களா தேங்க்ஸ்டா. வெண்ணிலா தேங்க்ஸ், வணக்கம். எங்க கடமை தானே இது. கலக்குறப்போ அது உடனே ரொம்ப பெருமைப்பட்டுக்காதுன்னு. தம்பி, மலர் இந்த நிலைமையில இருக்கும்போது இதெல்லாம் தேவையாடா? ஏன் பொண்டாட்டிக்கு என்னக்கா? அதெல்லாம் அவங்க ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். என்னக்கா? சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நியாயமா இப்ப பதிலுக்கு நம்மளும் உங்க தங்கச்சிக்கு பொங்கச்சீரை அனுப்பணும். அதுக்கு என்ன உண்டு ஏது உண்டுன்னு பாருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி எல்லாரும் உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்க்கா, வேலை நிறைய இருக்கு. போய் தான் ஒன்னா பார்க்கணும். நீங்க 2 பேரும் பொங்கலுக்கு எப்போ வர்றீங்கன்னு சொல்லுங்க, நான் ஜீப் எடுத்துட்டு வரேன் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. எனக்கு பொங்கலுக்கு டியூட்டி இருக்கு. கூட்டோடனே சரின்னு வந்துட்டா தான் ஆச்சரியம். அதனால ஒண்ணும் இல்ல மாப்பிள. இங்க இருந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு அங்க இருந்து வேலைக்கு கிளம்புங்க. ஒரு 2-3 நாளைக்கு, அவ்வளவுதானே. இது உங்களுக்கு தலை பொங்கல், கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். இப்ப ஒரு கோவத்துல வருத்தத்துல விட்டுட்டீங்கன்னு வைங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. தலை பொங்கலை விட்டுட்டா அது திரும்ப வராது. அதனால என்ன கோபதாமம் இருந்தாலும் அதை மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பொங்கலை நல்லபடியா கொண்டாடுவோம். நானும் ஆரம்பிக்க வேண்டாம்னு பார்த்தேன். உங்க பேரைய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசின பேச்சுக்கும் உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்ப பேசின பேச்சுக்கும் பேசாம தானே இருந்தீங்க தாத்தா. அப்புறம் நேத்து மலரை பாக்குறதுக்கு வந்திருந்த எங்க சித்தியையும் என் தங்கச்சியையும் திட்டி அனுப்பியிருக்காரு உங்க பேரே. சரி, நீங்க மனசுல எதையும் வச்சுக்கிடாம கேட்டுட்டீங்க. அதனால நானும் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். வாய் தகராறுன்னு நினைக்க வேண்டாம், நீங்க கேட்கறதுக்கு தான் பதில் சொல்றேன். என்ன, மலரை ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது என் பேரன் ஊர்ல இல்ல. அதுக்கப்புறம் வந்து விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டும் போது அவனுக்கு கோபம் வர்றது நியாயம்தான். அந்த கோபத்துலதான் அவன் அப்படி பேசினான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் வீட்டுக்கு நீங்க வரும்போது எங்க வீட்டு மாப்பிள்ளையா வரலன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இன்ஸ்பெக்டரா தான் வந்திருக்கேன்னு. அப்ப அதுக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை தான் கொடுக்க முடியும். நீங்க எங்க பேர பிள்ளையாவோ இல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளையாவோ வந்திருந்தீங்கன்னா நாங்க உங்களை கவனிக்கிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க வரும்போதே என்ன சொல்லிட்டீங்க? மச்சாங்கிற எந்த செலவையும் எதிர்பார்க்காதீங்க, நான் இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டராவே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் என் பேரன் அன்னைக்கு அந்த பேச்சு பேசினான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நேத்து ஆஸ்பத்திரியில என்ன நடந்தது? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா என் பேரன் என்ன பண்ணணுமோ என்ன பேசணுமோ அதைத்தான் பேசியிருக்கான். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்படத்தையும் செய்வாங்க. கோவப்படலைனாத்தையும் தப்பு. அதுக்காக பார்க்க வந்தவங்களை அப்படி பேசலாமா? உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க வந்தவங்க மட்டும் அப்படி பேசலாமா? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன். வேற பிள்ளை, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா 2 பிள்ளைகளும் உங்க தங்கச்சிங்க. இந்த பிள்ளைய பாப்பீங்களா அந்த பிள்ளைய பாப்பீங்களா எனக்கு புரியுது. ஆனா நாங்க அந்த காயத்ரி பிள்ளைக்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பேத்திக்காகத்தான் நாங்க பார்ப்போம், அவன் பொண்டாட்டிக்காகத்தான் அவன் பார்ப்பான்.
அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க மேல கோவப்படுறதும் நியாயம்தான். என் பேரை நேத்து ஆஸ்பத்திரியில அந்த பிள்ளைய அவங்க அம்மாவையும் பேசுனதும் நியாயம்தான். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க தலைப்பொங்கலை நீங்க வீணாக்கிறாதீங்க. 2 பேரும் தம்பதியரா பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்து தலைப்பொங்கலை சிறப்பிச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சிக்கு நானும் பொங்கல் சீர் கொடுக்கணும்ல. அப்போ உங்க பேரனையும் என் தங்கச்சியையும் நான் இங்க கூப்பிடணும்ல. நான் எப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாடுறது? ஐயா, என் பேத்தி இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு முடியாது. அங்க இங்கேயும் அலக்களிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதுக்காக உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னமும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா நடைமுறைக்கு என்ன சாத்தியப்படுதோ அதைத்தானே செய்ய முடியும். இப்ப பொண்டாட்டி அங்க ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கும் போதும் இந்த காரியத்தை கரெக்டா செய்யணும்னு அம்பிடிச்சீரையும் வாங்கிட்டு வந்திருக்கான் என் பேரன். அதை மதிச்சு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். பெரிய பதவியில இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்லி ஒன்னும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே எல்லாம் தெரியும். சரி வர்றோம். ரொம்ப நல்லதுயா பிள்ளைங்களா. என்னைக்கு வர்றேன்னு சொல்லுங்க, வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போறோம். என்னைக்கு வரணும் நீங்க சொல்லுங்க. நீங்க சரின்னு சொன்னா இன்னைக்கே கூட்டிட்டு போறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா நீங்க பெரிய வேலைக்காரர்ல ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, உங்க வசதியை சொல்லுங்க. அப்படியா? அப்படின்னா பொங்கலுக்கு முதல் நாள் காலையில வர்றோம். நாங்களே வந்துடுறோம். வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே டியூட்டி கிளம்பிடுறேன். சாயங்காலம் போல மறுபடியும் வர்றேன். அப்படின்னா நைட்டு தங்குவீங்களா? அதெல்லாம் தங்குவேன். அப்படின்னா சரிங்க பேரப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். பொங்கல் அன்னைக்கு காலையில பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் நான் டியூட்டி கிளம்பணும். அது பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க உங்களை எந்த கட்டாயமும் படுத்த மாட்டோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு லீவு. அன்னைக்கு வீட்டுல இருப்பீங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என்னையா பேரப்பிள்ளைகளா சரத்தானா? சரிதாய்யா. அப்படின்னா போகி பண்டிகை அன்னைக்கு காலையில வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துரு. இல்ல நாங்களே பைக்ல வந்துடுறோம். சரிங்க ஐயா, உங்க வசதி எப்படியோ அப்படியே செய்வோம். அப்போ என் தங்கச்சிக்கு நான் எப்ப சீர் செய்யறது? பிள்ளை ஆஸ்பத்திரியில இருந்து வரட்டும்யா, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? பாப்பா தாயி வரட்டுமாடா? ஐயா வந்து உட்கார கூட இல்ல, ஒரு காஃபி கூட குடிக்கல. யாத்தே, உன் தம்பி ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் ஆபீஸுக்குமா அலைஞ்சுக்கிட்டு கிடக்கான்டா. அவனுக்கு உட்காந்து காப்பி குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நேரம் இல்ல. அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் போறதுனால நான் வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்கு. போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாரம்தா. அதான் நீங்க பொங்கலுக்கு வரீங்கல்ல, அங்க வச்சு எல்லாம் பாத்துக்கிடுவோம். என்ன என்னையா? பிள்ளைய ஆஸ்பத்திரியில போய் பார்க்கணும்தா. அவளுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்ல, நேரமாச்சு பத்தியா. மாப்பிள்ள பேர பிள்ளை டியூட்டிக்கு கிளம்ப முன்னாடி வரணும்னு தான் அப்படி வரும் ஓடியாந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் லேட் ஆகி போச்சுன்னா அவர் கிளம்பிட்டாருன்னு பிடிக்க முடியாதுல்ல. சரி. ஆத்தா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. நான் போய்தான் பேத்தி பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க ரெண்டும் காலேஜுக்கு போகணும்லத்தா. எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல, உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்ல. புரிஞ்சுக்கோ என்னத்தா? சரிங்கய்யா. சரி சரி, அப்ப இருங்க, நாங்க போயிட்டு வரோம். பேர பிள்ளைகளா சொல்லிட்டு வாங்கடா, நான் போய் உட்கார்றேன் வண்டியில. மச்சான் அக்கா வந்துருங்க 2 பேரும். வந்துடுறேன்டா தம்பி. 2 பேரும் வந்துருங்க. வந்துருவோம்யா. அண்ணே மைனி 2 பேரும் பொங்கலுக்கு வந்துருங்க, நாங்க இப்ப போயிட்டு வரோம். சரி. மைனி ஆச்சி அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களோ? வந்து போறாங்களா இல்ல அங்கேயே இருக்காங்களா? அங்கேயே தான் இருக்காங்க. சேலையெல்லாம் கொண்டு போயாச்சு. சரி சரி. உங்க அக்காவை எங்க காணும்? அவங்க இந்த பக்கத்துல அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி சரி. அப்புறம் அவரு சின்னவரு, உங்க சின்ன குழந்தைனார், அவரை காணும். அவரு 1 வாரமாவே பேங்க் விஷயமா டூர்ல இருக்காரு. அப்படியா? அதானே கேட்டேன், ஆளே பார்க்க முடியலையேன்னு. ஏ கிளவி, என்ன? சும்மா இருங்கங்க, இதெல்லாம் கேட்கணும். கேட்கணும் சரி, அதெல்லாம் வந்த உடனே இல்ல கேட்கணும். அப்ப மறந்து போச்சு, இப்பதான் ஞாபகம் வந்தது, அதான் கேட்டுட்டேன். சரியான நூத்து கிளவி மாதிரி தான் பேசுவா. கேட்கணுங்க இதெல்லாம். சரிங்க மைனி, அண்ணே போயிட்டு வரோம். சரி இருங்க, போயிட்டு வரோம். சரி. மாமா ஜீப்ல ஜன்னல் சீட்டு எனக்கு, நான் தான் முதல்ல போவேன். தள்ளுங்க. ஏ லூசு. நிலக்கண்ணு. ஏம்மா என்னங்க? எங்க வாங்க, ஓடிடுவோம். நிலக்கண்ணு ஏன்டா பயப்படுற எங்களை பார்த்து? நிலக்கண்ணு பயப்படாத. நீ இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? நீங்க எங்க மாப்பிள்ள தானே தம்பி? நிலக்கண்ணு உன் தாலி எங்கடா? உள்ள போட்டிருக்கேன். தங்க தாலியா இல்லைன்னா மஞ்சள் கிழங்காடா? மஞ்சள் கிழங்குதான். சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் நல்ல நாள் பார்த்து தங்கத்துல தாலி கொடுத்து போடுவாங்க. என்ன என்னங்க, போயிடுவோம் வாங்க. நிலா எங்களை பார்த்து பயப்படாத, இங்க பாரு. நாங்க தான் சொல்றோம்லடா, நீ இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அத்தைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க அண்ணனுங்க 2 பேரும் உங்க அப்பாவும் மட்டும்தான் கோவமா இருக்காங்க. ஆமாடா, எங்களுக்கெல்லாம் எந்த கோவமும் இல்ல. நிஜமாவா? நிஜமா தான்டா, நிஜமா தான். ஆனா எங்களால அவங்கள மீறி ஒன்றும் செய்ய முடியல. உன்னைய பாக்குறதுக்கும் வர முடியலடா. சரி, மலர் எப்படி இருக்கா? தம்பி, மாப்பிள்ள தம்பி, உங்க மைனி எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்காங்க. எங்களால வந்து பார்க்க முடியல தம்பி, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்த்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா தம்பி, உங்க மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. எங்களுக்கு அது ஒண்ணு போதும். பாத்துக்கிறீங்களா தம்பி? ஆ, பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி, வீட்டாளுங்க யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். நாங்க போறோம். மாடியில வீடு கூட்டிக்கிட்டு இருந்தோம். நீங்க வர்றதை பார்த்துட்டு தான் எப்படா வெளியே வருவீங்கன்னு நின்றுட்டே இருந்தோம். நீங்க வந்தீங்களா, ஓடி வந்துட்டோம். ஆமா தம்பி. ஆ, ஓகே, சரி, நாங்க கிளம்புறோம், நீங்களும் போங்க. சரி, நல்லா இருக்கணும் நீங்க 2 பேரும். சோழி பொறுத்தா நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க, போயிட்டு வரோம். ஓடியா ஓடியா ஓடியா. என்னங்க எம்கே, என்ன? என்னைய பத்திரமா பாத்துக்கிடுவீங்களா? ஆமா, பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நீ தங்க கட்டிப்பாரு. ஆஹா, நான் தங்க கட்டியெல்லாம் இல்ல. ஆனா உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா, உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். இருக்கனா? ஆனா நீ பெரிய கிழவி மாதிரியே பேசுற. எங்க ஆத்தா கூட எவ்வளவு யூத்தா இருக்கான்னு பாத்தேல. நீதான் என்னென்னமோ பேசுற, என்னென்னமோ பண்ற. ஆமா பண்றேன். ஆனா பொறுப்பான வேலையாத்தானே பண்றேன். மாமா கூட சிரிச்சாரு. எப்போ? நானு பூவும் புடவையும் இருக்கிற தாம்பாளத்தட்டை கொண்டு வந்து மைனி கையில கொடுத்தனா அப்போ. உடனே ரொம்ப பெருமைப்பட்டுக்காத என்ன? விட்டுட்டு போகாதீங்க. எதிர்த்தாப்புலதான் எங்க அம்மா வீடு இருக்கு. அப்படியே அங்க போய் இருந்துக்கிடுவேன். உங்க கூட வரமாட்டேன். ஆஹா, அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வையேன், இதை விட சிறந்த பொங்கல் எனக்கு வேற எதுவுமே இருக்காது. போ, அப்படியே போயிடு. ஆஹா, போக மாட்டேன். எப்போ உங்க கூட தான் இருப்பேன். வாங்க போவோம். அப்ப வெறும் வாய் பேச்சு தான் போல. ஆமா, சும்மா போயிடுவனோ? போயிட்டேன்னா தான் எனக்கு நல்ல காலம் பிறந்துருமே. அதை செஞ்சிடாத என்ன? சரி.